சிதம்பரத்துக்கு தரிசனத்துக்கு போயிருந்தேன். மார்கழி மாதம் திருவாதிரைக்கு. திருவாதிரைக்கு முதல் நாளைக்கு தேர் சுவாமிக்கு. தேரும்போது காத்தாலேயே நல்ல லக்னத்தில் சுவாமியை சபையிலேருந்து இது பண்ணுவாள். தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக கிட்டக்க பார்க்கலாம் சுவாமியை. நம்ம கிட்டக்க ஒருவர் இந்த பிரகாரத்தில். நான் அதுலேயும் எனக்கு பேராசை. குஜிதபாரதம் இருக்கிற பக்கத்தில் போய் நின்று அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் போய் நின்றுட்டு சுவாமி எப்போ ஒரு வாரம் பார்த்துட்டு இருப்பேன். ஆனந்தம் பார்த்துட்டு தேரில் ஏறுற அழகாக பார்க்கணுன்ட்டு தேர் பின்னாடியே ஓடும். தேரில் ஏறி சுவாமியை கொஞ்சம் தூரம் இது தேரை இழுத்துட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் இருக்கிற க்ஷேத்திரங்களில் தான் ஒன்று சுவாமி அங்கே ஒரு நாள் பூரா இருப்பார் தேரில். காலத்தால் ஏறினார்னா ராத்திரி 8 மணிக்கு தான் தேரடியிலேருந்து இறங்குற வழக்கம் கீழ் வீதியில். அது இறங்குற அழகு பார்க்குறதுக்கு 1000 மணி அப்படி இருக்கும். அப்புறம் 1000 மண்டபத்தில் வந்து கால அந்த சஹஸ்ரநாமார்ச்சனை நடக்கும். அப்புறம் விடிய அபிஷேகம் அப்படியே நடக்கும். நான் 50 வந்துடுறாங்க. சுவாமி தேர் விட்டு இறங்குறதுக்குள்ளேயே நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது பாடப்பட்ட க்ஷேத்திரம். அங்கே தான் அது புல்லா பிள்ளையார் தான் அந்த திருமுறைகள்லாம் எடுத்து கொடுத்த பிள்ளையார்னு சொல்கிறது. திருமுறை காட்டின விநாயகர் அவர் தான் வந்து சிதம்பரத்தில் தான் இருக்குது இந்த திருமுறைகளோட சுவடிகள் தான் சொல்லிட்டு ராஜராஜ சோழன்கிட்ட சொல்லிட்டு தீஷா வந்து அதை பூட்டியே வச்சுருந்துருக்கா. திறந்து பார்த்தா ஒரே கரையான். அது கூட தேவாதெல்லாம் செல்லரிச்சு போனது போக என்ன உண்டோ அதுதான் நம்ம இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதை வந்து அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு சிவகோவில் இது பார்க்கணுன்ட்டு பஸ்ஸில் போனோம். காட்டுமன்னார்வழி போகிற பஸ் அது. திருநாள் ஸ்டாப்பை விட்டு பஸ்ஸு போயிடுது. அந்த கோவிலுக்கு போகலாங்கிற ரோட்டில் போனாக்க ஒரு பெரிய பிரவாகமே போயிட்டுருக்கு. அங்கே ஆக்சுவலாக ஒரு மதகு தான். அந்த மதகை தாண்டி நம்ம போனாக்க கோவிலுக்கு போயிடலாம். மதகுங்கிறது இந்த சின்ன ஒரு வண்டி போகிற அளவு மதகு. அது அந்த வீராணம் லேக்கு மார்கழி மாதம் தண்ணிக்கும் அது ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணிகள்லாம் வெள்ளமாக வருது. வெள்ளமாக ஆகிற தண்ணியில் யார் போக முடியும், அந்த பக்கம் போக முடியாது. அப்போ வந்து அடாடா அப்படின்னா சுவாமி பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து இதை எப்படியும் பார்த்து தான் போகணும்னு மட்டும் ஆசை இருக்குது. அப்போ திடீர்னு உயரமாக ஒருத்தர் வந்தார். மறையாதவர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 60-70 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம். அவர் வந்து உங்களுக்கு கோவிலுக்கு போகணுமா என்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆமாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. யாராவது வெளியூர்காரா வந்து கோவிலுக்கு தான் போவாங்கிறது அனுமானத்தில் கேட்டுக்கலாம்னு இருக்கலாம். அப்போ என்ன சொன்னார், இந்த வெள்ளத்தில் நீங்கள் எப்படி போவீங்க, போக முடியாது உங்களால், நீங்கள் திரும்பிடுங்க வந்தார். முதல்ல அதை என்ன பரீட்சை பண்ணி பார்க்குற மாதிரி. ஐயோ இல்லை நான் இருந்திருந்து முதல் தடவையே வரேன், அந்த சுவாமி பார்க்காம போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது அப்படின்னா ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட 100 பையனும் அந்த 2 பேர் இருக்கு, 2 பேரும் என்னோடய கையை லாக் கொடுக்குறேன். இந்த கை எடுக்கக்குள்ளே லாக் பண்ண மாதிரி என் கையை பிடிச்சிக்கோ, நீ அந்த பையன் பிடிச்சிக்கணும். நான் நடுவில் நடந்து போயிட்டு இருப்பேன். தண்ணியில் இறங்கணும், நிறைய தண்ணி இருக்கும், பயப்படக்கூடாது. நடுவில் எங்கே மதகு இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மதகு இல்லாத இடத்துல காலை வச்சு அப்படியே ஆற்றுல உங்களை அடிச்சுன்னு போயிடும். அதில் வந்து ஜாகிரதாக இருக்கும். என்னடா பயம் வந்துடுச்சு. அப்படியே இறங்குற முழங்காலாச்சு தொடையாச்சு இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துட்டு. எனக்கு ஒரு நீச்சல் தெரியாது. நான் நீச்சல் தெரிஞ்சாலும் அந்த வெள்ளத்தில் அந்த யாராலையும் நீச்சல் தெரிஞ்சவங்க கூட தப்பிக்க முடியாது. அப்படி ஏறிட்டே போச்சு. அப்புறம் எனக்கு பயம் வந்துடுது. அப்புறம் தேவாரத்தில் சொற்றுணை வேதியம் ஜோதிவானம்னு ஒரு பதிகம் இருக்குது. அது அப்பர் சுவாமியோட சமுதிரத்தில் போட்டபோது சமணர்கள் தான். அப்போ அதை கல்லில் கட்டி அவரை போட்டான். இந்த கல்லே தெப்பமாக இருந்து அவரை மீட்டு கொடுத்தது பஞ்சாட்சர பதிகம் வந்து நம்ம சிவாயன்னு சொல்கிறது. அதை ஞாபகம் வந்து அதை அந்த பண்ணு, அதாவது இப்போ என்ன கேதார கோடைங்கிற ரகம் அதில் பாடிட்டு நான் மெதுவாக பயந்து அடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த நடுவில் இருக்கிற இடம் வந்தது. இங்கே தட்டுப்படுறதான்னு கேட்டார். ஆமாம் இதான் மதகு அப்படின்னார். கொஞ்சம் தூரம் ஆச்சு. இன்னும் தண்ணி இப்படியே மார்க்கு மேலேயும் போயிடுச்சு. எனக்கு பயம் வந்துடுது. மறுபடியும் அந்த பதிகத்தையே பாடு அப்படிங்கிற அந்த இவர் கூட்டின்னு வந்தார். பார்த்தா விவசாயி மாதிரி இருக்குது, கிராமத்தா மாதிரியும் இருக்குது. இவருக்கு எப்படி இதில் ஒரு ஆர்வம் வந்தது, எப்படி எனக்கு புரியல. நானும் பாடிட்டு இருக்கேன், தலையை ஆட்டிகிட்டே இருக்கேன். 2 நேரம் முடிஞ்சு வச்சு மறுபடியும் பாடு அதே பதியத்தை அப்படிங்கிறார். மறுபடியும் பாடு. இப்படி பாடும்போது அப்போ சொல்கிறார், நேற்றுக்கு தான் ஒருத்தனை வந்து அப்படியே இந்த சுழல் அடிச்சுட்டே போச்சு. அங்கே வந்து பயந்து ஜாத்தியாக போயிடுது. இந்த மரம் வந்து நாங்களே பார்த்தோம், ஒரு மரம் வந்து வேரோடு அப்படியே சுற்றிட்டே போச்சு. சரி இன்னைக்கு இது ஜலசமாதி தான் போல இருக்கு, நம்ம ஒன்றும் ஊருக்கு போய் சேர்ற மாதிரி தெரியல அப்படின்னு நினச்சிருந்தேன். நீ பயப்படாத, இந்த பதிகத்தையே பாடிக்குவா, கரையில் ஒன்று கொண்டு விட்டுறேன் அப்படின்னார். ஆனால் ஒன்று நம்ம நேரம் ஆகக்கூடாது,
ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா வந்து நீர் மட்டம் ஜாஸ்தி ஆகிடும். போகணுமா கோயில் பார்த்தோமா வந்துடணும், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு உள்ள எங்களுக்கு பயம்தான் ஞாபகம் போது இவர் இருப்பாரு போடுவாருங்கிறது தான். அதனால கிட்ட போய் சுவாமி பேருக்கு தரிசனம் பண்ணிவிட்டு இன்னொருத்த கூட போகணும். அதை என்ன சரியாக பார்க்கல. அதை அந்த சுவாமி பார்த்துட்டு கரைக்கு வரேன். அவரை காணும். ஒரு கழுவி மட்டும் உட்காந்துருந்தாங்க. இந்த கழுவி தண்ணியே பார்த்து உட்காந்துருந்தா. எங்களை பார்த்துட்டு ஏன் தண்ணி நீங்கள் அந்த கரைக்கு போகணுமா அப்படின்னா, ஆமாம்மா இல்லை நாங்களும் போகணும், நீங்கள் வந்து எப்படி போக போகிறீங்கன்னு தெரியல, நீங்கள் கொண்டு விட்ருங்களேன் அந்த பக்கம். எங்களையே அந்த போகிறதுக்கு எங்களுக்கு முடியல, நீங்கள் இன்னும் குள்ளமாக வேறு இருக்கீங்களாம்மா, எப்படி உங்களுக்கு ஆக்ஷன் போகுது, எங்களுக்கு வரப்போது நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு ஒரு பெரிய ஒருத்தர் வந்திருந்தார். அவர் எங்களை ஆக்ஷன் வந்தார், இங்கேயே இருக்கேன்னு சொன்னார். இங்கே யாருமே இல்லையே, நானும் 1/2 மணியாக உட்காந்துருக்கேனே. அப்போ எங்களை கூட்டு வந்தது யார் ஒன்றும் புரியல. அப்புறம் அந்த தாடியார் நிறைஞ்ச தாடி எல்லா லட்சணமும் சொல்லி பார்த்தோம். அவன் இல்லவே இல்லைங்கிறான். நான் தான் உட்காந்துருக்கேன். நான் போய் பிடிச்சி யாராவது வரமாட்டாளான்னு, நீ வந்தாங்கிற ஆக்ஷன் பண்ணாங்கிற இல்லையே அப்படின்னா, அடாடா நமக்காக சுவாமி ஆக்ஷன் வந்து இதுதான் மார்க்க சகாயேஸ்வரர்னு இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சு பேர் இருக்கிறது பெருசு இல்லை. இன்றைக்கும் அது சத்தியம்னு அதை காட்டுறது. மார்க்க சகாயேஸ்வரம் சுவாமி இருக்கார். அது கூடவே வந்து அப்புறம் வந்து ஒருத்தன் யாரோ 2 பேர் பால் எடுத்துன்னு போகிறோம். வாழை மட்டையை வச்சு கட்டி எடுத்துன்னு போகிறோம் அந்த தண்ணியில். அப்புறம் வந்து அவனே இறங்கிட்டான். சைக்கிள் வேறு இழுக்குது ஒரு பக்கம், அதோடு இருக்கிறேன். நாங்கள் அப்புறம் ஒரு தைரியம் வந்தது, நமக்கோ கையில் மருந்து இருக்குது, எது இந்த பதிகம். மறுபடியும் அவர் சொன்னாப்படியே முழுக்க அந்த கரை போகிற வரைக்கும் பழி விடுது. போய் சேர்ந்தா போவோம், இல்லாட்டா ஆத்தோட போடுவோம், கவலைப்படும். அதுக்காக நம்ம இங்கே யாரும் இன்னொரு யாரும் வரமாட்டேன், அவரும் இல்லை இங்கே, அதனால போவோம் அப்படின்னா. இந்த கழுவி உடனே என் கையை கட்டியும் பிடிச்சுக்கிட்டான். அவளும் கழுத்து வரைக்கும் தண்ணி, எனக்கே மாறுவே பாவம். அப்போ நம்ம மெதுவாக கரையேறி பதிக்க பாடிட்டே வந்து கரையேறி விட்டோம். இது கரையேறி விட்டுறதுங்கிறது அவ்வளோ ஒரு இன்னும் இருக்கணும்னு இருக்கிற பொலிக்கு போல இருக்கு, இல்லாட்டா அன்றைக்கி உயர்ந்திருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் கிடச்சிது. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் எல்லாம் சொல்லிட்டேன். சார், மகாபிரியோட நீங்கள் போய் அடிக்கடி தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் முதலாக வந்து நினைவு தெரிஞ்சு பெரியவாள் தரிசனம் பண்ணது குழந்தையா இருந்தால் எங்கள் அம்மா கூட்டிட்டு போயிருக்கா பெரியவாள் தரிசனத்துக்கு. 57 என்னமோ சன்செட் காலேஜ் வந்திருந்த போது மெட்ராஸில் ஆக்ஷன் போயிருக்கா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ சொல்லுவாள் அம்மா இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட போகும்போது இப்போ அவனுக்கு பழம் கொடுத்தா அப்படிலாம் சொல்லுவாள். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. நினைவு தெரிஞ்சுங்கிறது 62ல் நான் வந்து மாயத்தில் படிச்சுட்டு இருந்தபோது அங்கே பெரியவா விஜயம் பண்ணான். தட்சிணாமூர்த்தி ஏதாவது இந்த பிரதானேஸ்வரர் கோயிலில் சந்திரமணீஸ்வரர் பூஜையை வச்சுட்டு அங்கே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தான். அப்போவும் கூட ஒரு கிட்டக்க போய் பேசி கீசி அதெல்லாம் அவன் எனக்கு ஒன்று வந்து அவ்வளோ தூரம் சின்ன வயசு தானே, அதெல்லாம் அப்போ தெரியல. ஆனால் வந்து என்னமோ ஒரு மேக்னெட் மாதிரி அவர்கிட்ட நமக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அது மட்டும் அப்பயே பிடிச்சி இருந்தது. எங்கள் தாத்தா வேறு பெரிய மடத்தோட ரொம்ப தொடர்பு இருக்கிறதுனால வாசலில் நம்ம பார்த்த வாசல்லையே பட்டம் பிரவேசம் வந்தது, இது வந்தது, பல்லாக்கு வந்தது, இதெல்லாம் கொடுத்தா பொருளும் மரம் கொடுத்து அவருக்கு நல்லாவே தெரியும் பெரியவாள். அதனால் இதை வச்சு அப்போது நான் சின்னவனாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் தாத்தாவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை, எனக்கு அவ்வளோ தூரம் தெரியல. அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு நான் வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து ஐ திங்க் 86 இருக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த டயத்தில் இருக்கும். அப்போ வந்து ஒரு வேடிக்கையான ஒரு இது நடந்தது. என்னென்னா இந்த டன்லப்பில் ஒருத்தர் கிருஷ்ணய்யர்னு ஒருத்தர் மேனேஜர் இருந்தார். அவருக்கு மகாபரிவார்னா அவ்வளோ பக்தி. அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவருக்கு ரொம்ப கான்டாக்ட் பண்ணு, 2 பேரும் பாலக்காட்டுக்காரன். அப்புறம் ஏதோ சொல்லியிருக்கார், இவன்கிட்ட இது பண்ணுங்க, அந்த தேவார திருவாஜெல்லாம் வாசிப்பான்னு ஏதோ சொன்னாரோ தெரியல. அப்புறம் ஒரு நாளைக்கு என்னை மீட் பண்ணார். அங்கே நான் இருக்கிற இடத்துல நுங்கம்பாக்கத்துலேயே பக்கத்தில் தான் இருந்தார் அவர் கிருஷ்ணய்யர். அவாத்துக்கு வேறு சொல்லியிருந்தார். அவாத்துக்கு போனேன். அவாத்துக்கு போனால் அங்கே அவாத்துலேயே மகாபரிவா ஒரு தடவை விசிட் பண்ணியிருக்கா. ஒரு தடவை பூஜை ரூமுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சார். பூஜை ரூமில் சிவத்தில் 4 படம் எழுந்தது.
வெளியில் ஹாலில் வந்து இந்த குருவாயூர் யானை கேசவன் ஒரு பெரிய யானை, அது ஐயப்பன், அதெல்லாம் அவள் ஊர் இது இல்லையா, அதனால் அதெல்லாம் பெரிய இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அவர் எப்படி 4 பேர் படத்தை வச்சுருக்காருன்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கோ ஃப்ளூயண்ட்டாக தமிழ் இதெல்லாம் இது கிடையாது. எப்படி நீ ஆச்சரியப்படுற மாதிரி மகாபிரிவாளை ஆச்சரியப்பட்டேன். நீ வந்து என்னால் பெரிய சைவர் வீரசைவர் வீடு மாதிரி வச்சுருக்கிய, அழகாக வச்சுருக்கிய, ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் எப்படி ஆர்டிஸ்ட் வச்சு வரைஞ்சாரு, ஆர்டிஸ்ட் வச்சு வரைஞ்சிருக்காரு. அவருக்கு எப்படியோ தெரியல, இந்த தேவாரத்தில் ரொம்ப ஈடுபாடு வர ஆரம்பிச்சுடுது. மெதுவாக அதில் கொஞ்சம் அந்த பரிச்சயம் வர 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 அதில் பக்தியும் ஜாத்தி வந்துடுது. பெரியவாள்கிட்ட போகும்போதெல்லாம் இவர் என்ன பண்ணுவாள்னா, இந்த தேவார புஸ்தகத்தை வச்சுட்டு தரிசனத்துக்கு வர ஆளாக வந்துட்டு இருப்பார், இவர் பாட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு இருப்பார். அப்போது பெரியவா வந்து திடீர்னு கிருஷ்ணனை கூப்பிடும் பாடம், இவர் போய் உட்காந்து நமஸ்காரத்து பண்ணிட்டு இருப்பார். உனக்கு ஒன்றும் அவசரமாக போக வேண்டியது இல்லையே அப்படின்னு, இல்லைன்னு அப்போ இரு அப்படின்னு வரலாம். இதுக்கு அது கார்வேட் நகர்னு ஆந்திராவில் இருக்குது, இது ஒரு சமஸ்தானம் இந்த காலத்தில். அங்கே கேம்ப்பு பெரியவாளுக்கு அங்கே போயிருக்கார். அதில் பெரிய ஒரு குளம் ஒன்று உண்டான், நான் போனதில்லை, சொல்லி கல்வி. அந்த குளத்தம் கரையில் படிகள் வரிசையாக இருக்கும் போல இருக்குது. அதில் மேல் படியில் இப்போ மகாபலி உட்காந்து படம். இந்த ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் அந்த ஒரு 10 படி 20 படி தள்ளி தள்ளி பிராமணா இது வேதம் சொல்லிட்டு இருப்பான். ரிக்வேதம் ஒரு குரூப்பு, யஜுர்வேதம் சாமவேதம். அப்படி இவர் தள்ளி ஒரு இடத்துல வந்துட்டு தேவாரத்தை வச்சுட்டு இருப்பார், பெரியவாளுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 6 மணி கழித்து கிருஷ்ணா வா அப்படின்னு கூப்பிடுவோம், படி ஏறி போகலாம் பெரியவாள்கிட்ட. அது வரைக்கும் வா போன்னு வந்தவா பெரியவா உட்காருங்க அப்படின்னு போகலாம். அங்கே வந்து ஏன்னா அது நம்மளை உட்காரும்போதுன்னு சொல்கிறாள், இது அது அந்த நாவலுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த ஸ்தானத்துக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் அவள் சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நம்ம இல்லை ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அப்படி உட்காந்துக்கிட்டு நீ படி நான் கேட்குறேன். இவர் பாடலாம் தெரியாது, படிப்பேன். அந்த படிக்கிற போது கிருஷ்ணர் சொல்லுவார் என்கிட்ட, நீ எந்த புத்தகத்தை தேடி பார்த்தா கூட அந்த மாதிரி ஒரு மீனிங்கோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ கிடைக்காது. அது பெரியவா சொல்லுவா பாரு, ஒரு இடத்த நிறுத்திவிட்டு அந்த இடம் வரும்போது நிறுத்து கொஞ்சம் அது என்ன தெரியுமா உனக்குன்னு படம், அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவ்வளோ அழகாக இருக்குமா, நீ அதெல்லாம் கேட்காம மட்டும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அப்புறம் இதே மாதிரி எப்போ போனாலும் புத்தகத்தோடு வந்திருக்கியான்னு கேட்பாளாம். வந்திருக்கேன்னு உடனே ஒரு 2 நாளோ 3 நாளோ இந்த விட்ட இடத்துலேருந்து அடுத்த தடவை நீ வரும்போது கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு பெரிய சொல்லுவாங்க. அதுபடி ஒரு நடந்திருக்கு. அந்த சமயத்தில் 86 தான் சொன்னேன் நினைக்கிறேன். அப்போது வந்து திடீர்னு சாயந்தரம் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன், இவர் காரில் வந்து இறங்கினார். அப்பா அந்த மாதிரி ஒரு நவராத்திரி வருது, 10 நாளைக்கு இது சேர்ந்தாப்பில் அந்த பூஜைகள் அதெல்லாம் இருக்குது, எங்கே அம்மா காஞ்சிபுரம் போகிற இடம் மடத்துக்கு போகிற இடம்னு கேட்டேன். இல்லைப்பா அங்கே போல் முஷேரியிலேருந்து ஒரு சுவாமிகள் வரார், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அது அப்பா அந்த பாரம்பரியம். அவர் வந்து மகாபரிவா தான் அவளோட அந்த இதில் அடுத்த பட்டாளத்துக்கு இது பண்ணுறது. அந்த சங்கராச்சாரியார் யார் இருக்காளோ அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. சரி நீங்கள் அப்போது அவரை தரிசனம் பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன். இல்லை விஷயமே இது என்ன அப்படின்னாக்க, காஞ்சிபுரம் போயிருந்தேன், பெரியவா என்ன உத்தரவு போட்டான்னாக்க, நெரூர் சுவாமிகள் இப்போ இந்த தடவை வந்து கேட்டார், இந்த வருஷம் எங்கேருந்து நவராத்திரி வச்சுக்கலான்னு பெரியவாகிட்ட கேட்டிருக்கா. பெரியவா என்ன உத்தரவு கொடுத்தாங்கன்னா திருவாலங்காட்டுக்கு போன்ட்டான். திருவாலங்காடுங்கிறது இந்த அரக்கோணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி காரைக்காலமே இருக்குது தரிசனம் கொடுத்த க்ஷேத்திரம் வந்து. அதனால் திருவாலங்காட்டுக்கு போனான். மகாபிரிவாளுக்கு அந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப இஷ்டம். அது காரைக்காலமே தலையால் நடந்து போன ஸ்தலம், கைலாச காட்சி சுவாமி எங்கள் காட்சி காமிச்சார். அதனால மகாபரிவா என்ன பண்ணுவாலாம், காலை துணியால் கட்டின்னு தான் நடப்பலாம், வெறுங்காலம் நடக்கூடாது. அந்த பூமியில் கரைக்கிழமை தலையால் நடந்த ஊருங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு இது, அந்த சரித்திரத்தில் ரொம்ப ஈடுபாடு பெரியவாளுக்கு. அதனால் அங்கே போய் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அதுக்காக தான் சொன்னாராங்கிறது எங்களுக்கு அப்போ தெரியல. நான் கூட நினச்சேன் காரைக்காலை மாறின பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால சொல்லியிருக்காரு அவருக்கு. அப்படி இல்லை, அது இந்த நெரூர் சுவாமிகள் சொன்னேன் இல்லையா, அவரோட ஆதி குரு அந்த ஊரில் தான் இருந்திருக்கார். இந்த தரிசனத்தை பார்த்த இதில் வந்து அங்கே பார்த்துருக்கார். உருது தாண்டவம் நடராஜா 5 சபையில் ஒன்று, ரத்ன சபாபதினு சுவாமிக்கு.
நடராஜ அபிஷேகத்தன்னைக்கு இது சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம். அது அப்போ சொல்லிருக்காராம், இந்த மாதிரி அந்த ரிஷி அவருக்கு இது அனுகிரகம் பண்ணார்ப்பா. எப்படின்னா இவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்த விட்டு அசையலையாம், இந்த தரிசனத்தை பார்த்துட்டு தான் போகிறது அப்படின்ட்டு இருந்துவிட்டார். அவருக்கு என்ன ஆதியில் என்ன பேருங்கிறதே தெரியலையாம். அவ்வளோ பழமையான ஒரு இன்சிடென்ட் அது. அப்போ என்ன பண்ணியிருக்கா, நம்ம ரமண ரிஷிகள் அந்த மேலெல்லாம் புத்து வராமல் இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இவரும் மேலெல்லாம் ஒரே புத்து எழுந்துருமா, மேலே ஒரே புல்லாக முளைச்சி கிடக்கும். இவர் உள்ளுக்குள்ளே இருக்காருங்கிறது தெரியாதான், உள்ள சுவாசம் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனால் ஆகாரம் கிடையாது, நிதிரை கிடையாதுங்கிற மாதிரி அந்த உட்கார்ந்துட்டு இருக்க பொசிஷன்லேயே இருந்திருக்காரு அந்த ரிஷி. திடீர்னு அந்த உருது தாண்ட தரிசனம் கிடச்சிது. அப்போ எப்படி இருந்திருக்கும், ஏமா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு மாதிரினா திடீர்னு நம்ம உடம்பு அது இருந்தோடனே என்னடா அது இப்படி அப்படின்னு கண்ணக்கார பார்க்குற சுவாமி தரிசனம். மேலெல்லாம் ஒரே அலங்கோலமாக இருக்குது, புல்லு முளைச்சி கிடக்கு. இந்த ஜடை வேறு என்ன இருக்கா, இந்த ஜடையிலையும் புல்லெல்லாம் மண்ணெல்லாம் விடும். அதை அப்படியே வாரி முடிச்சுட்டாராம். இந்த புல்லுக்கு முஞ்சின்னு ஒரு பேர். இந்த முஞ்சியாலேயே முடிச்சுட்டுனா முஞ்சிகேசம்னு அவர் முஞ்சிகேச ரிஷின்னு அவர் பேரே ஆகிடுச்சு. அந்த முஞ்சிகேச ரிஷி தான் அவர் அந்த ஊரில் அந்த இந்த பரம்பரை ஸ்தாபனம் பண்ணினவர். அவர் மடம் இருக்குது அங்கே வடக்கு வீதியில், அது பூஜையில் இருக்குது. அங்கே நீ அந்த ஊருக்கு போ, அங்கே போயிட்டு 10 நாளும் ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணுவாங்க. ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணு, நீ அதுக்கு வேணுங்கிற ஏற்பாட்டெல்லாம் முன்னாடி பண்ணிவிடு. இடம் வாங்கி இது பண்ணிட்டு தங்கிறதுக்குங்கிறதுக்கு. அப்புறம் சமையலுக்கு ஆளெல்லாம் அழிச்சுட்டு போய்டு, சாமான்கள்லாம் வாங்கிட்டு போய்டு. வேத பிராமணாட்டம் சேர்ந்துருவா, அது கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கார். அதுக்கு அதோடு நிறுத்திருக்கணும் இல்லையா, என்ன கேட்டாரா, தேவாரத்தையும் அங்கே போய் 10 நாள் பாராயணம் பண்ண சொல்லு. 2 ஏதாவது பிராமண பசங்க கிடைப்பானுங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு எது கேட்டார் அப்படின்னா, எல்லாரும் பக்கத்தில் உட்காந்துருக்க போது மற்றவர்களுக்கு வேற யாராவது அவருக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்க போகிறதேங்கிறதுக்காக, நாட் தட் இவருக்கு யாருக்கும் படிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் சொல்லலை, படிக்கணும். ஆனால் அவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துட போகிறதேங்கிறதுக்காக ஒரு இதாக சொன்னார். இவர் சொன்னார், ராமகிருஷ்ணர், நான் பிராமண பையங்களுக்கெல்லாம் எங்கே போய் தேடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவர் எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட, அவர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி துங்கம்பாக்கத்துக்கு போய் இவன் இருக்கான், இவன் ஆட்சிக்கோ அப்படின்னு இருக்கார். எங்கிட்ட அதான் வந்தார், இந்த மாதிரி 10 நாளைக்குப்பா பெரியவாக்காரியும் நீ வந்துடும் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா வரதை பற்றியில் எனக்கு சந்தோஷம், 10 நாளைக்கு எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாள் எங்கள் ஆஃபீஸில். ஏன் அப்படின்னார். இல்லை எங்கள் மேனேஜர் எப்படி 1 நாள் 2 நாள் வாங்குறதுக்குள்ளேயே இதுவாகிடும், யாருமே கேட்க மாட்டாங்க, நிறைய லீவ் லேப்ஸ் ஆகிடும். எப்படி நான் இதுக்கெல்லாம் 10 நாள் போய் கேட்குறது அப்படின்னு கேட்டேன். அது என்ன பண்ணியோ தெரியாது, பெரியவாக்காரி நீ வந்துடும் அப்படின்னா. அப்புறம் இன்னொரு பையனுக்கு என்ன பண்ண போகிறேன்னு, அந்த திருவான்மியூரில் சுவாமிநாதையர் லைப்ரரி ஒன்று இருக்கு திருவான்மியூரில், அதில் ஒரு பையன் இருந்தான். அவன் தமிழ் கொஞ்சம் அவனா தமிழ் நிறைய வாய்ச்சோம். நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இது கிடையாது, ஏதோ படிப்பேன், தேவாரம் வாய்ச்சிப்பேன், படிப்பேன், பாடுவேன், அவ்வளோதானே ஒழிய இது. அவனை போய் இது பண்ணேன், அவனை பார்த்து வந்துட்டு நீ தான் வரணும். நான் கேட்டு சொல்கிறேன், அம்மா நாளைக்கு சொல்கிறேன். ஆஃபீஸுக்கு போனேன், மேனேஜர் வந்தார், இந்த மாதிரி 10 நாள் லீவ் வேணும். 10 நாளா அதெல்லாம் கிடையாது, என்னென்னு கூட கேட்கல, அது கிடையாதுன்ட்டு. உடனே என்ன நினச்சிட்டாரு தெரியல, மறுபடியும் என்கிட்ட எதுக்கு அப்படின்னார். இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா, போயிட்டு வியாபாரம் வாசிக்கணுமா, 10 நாளில் முடிக்கணுங்கிறா மொத்தத்தையும் அப்படின்னு. உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி எடுத்துக்கோன்ட்டு. ஏன் கலீக்ஸ் எல்லாம் கேட்குறேன், என்னடா ஆச்சரியமாக இருக்குது, இந்த 1 நாள் கூட கொடுக்க மாட்டேன், அந்த மனுஷன் எப்படி நீ கொடுத்தாருன்ட்டு. அது பெரியவா மகிமைப்பா, எனக்கு தெரியாது அப்படின்னு லீவ் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாடா மாமா பெரியவா அப்படின்னு கேட்டேன். அது இந்த 3 பேரும் உட்காந்துருக்க போது எப்படி வாசிக்கணும்னு கேட்டுவிட்டேன் அவர்கிட்ட. இது அதுக்கு ஒரு மெத்தடு ஒன்று இருக்குங்க, அது கேட்டேன். அப்போ பெரியவா என்ன சொன்னா தெரியுமா, 3 பேரும் இவர் நீ என்ன பண்ணுறதா இருக்கேன்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன சொன்னாரா, நான் ஒரு பதிகம் படிப்பேன், அவன் ஒரு பதிகம் படிப்பான், இன்னொருத்தன் அவனு படிப்பான். அப்படி படிக்காத, ஒரு பதியத்தை ஆரம்பிச்சா முதல் பாட்டை பாடிட்டு அதில் படிச்சுட்டு அடுத்த வந்துட்டு கொடு, அவன் 2வது
மூணாவது நீ உங்கள்கிட்டயே டேர்ன் உங்கள்கிட்டே வந்து அப்போ தான் நீ அலர்ட்டாக இருப்ப, இல்லாட்டி தூக்க ஆரம்பிச்சுடுவிடா நானும். எந்த ஒரு இது பண்ணணும், அதாவது பாராயணம் பண்ணுறதுல நமக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்கணுங்கிறதுக்காக சொன்னது. ஆமாம், அப்படி ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரிலாம் யாரும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கூட இல்லை. ஏதோ ஒரு 3 பண்ணிகிட்டு இருக்கோம் ஒழிய அப்படி எல்லாரும் அதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு ஒரு இது பெரியவாளுக்கு. நான் அப்புறம் கேட்டாலாம், இதில் யாராவது பாடுறவா இருக்காளோ? ஒரே பையன் தான் இருக்கான், அவன் தான் பாடுவான், நாங்கள் 2 பேரும் சும்மா படிப்போம். பரவாயில்ல, அவன் மட்டும் பாடணும், நீங்கள் 2 பேரும் வந்து உங்கள் டேர்ன் வரும்போது படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். 10 நாளில் முடிச்சிருவியா? அது வேற கேட்டிருக்கேன். பெரிய இருக்கிறாருன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். அப்புறம் ஒரு வழியாக திருவாலங்காடு போனோம். திருவாலங்காட்டில் நம்ம ஜென்மாவில் அது மாதிரி 10 நாள் அங்கே தங்க போகிறது இல்லை. அது ஒரு பாக்கியம், லைஃப்லேயே ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் பல முறை போயிருக்கேன், அதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன்னா கூட நம்ம தங்கி பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த நடராஜாவை தினம் காத்தாலே எழுந்துட்டு அந்த வீதி பிரதர்ஷனம் பண்ணிட்டு முக்தி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது பின்னாடி, கோவிலுக்கு நேர் பின்னாடி, காளி கோவில் பக்கத்தில். ஆடினார் காளிக்கான அலங்காட்டு அடிகளாரின்னு தேவாரம். காளி பார்க்குற மாதிரி, காளி தோற்று போகிறா இல்லையா அந்த இதில், அந்த காளிக்கு அங்கே கோவில் இருக்குது. காளியை தரிசனம் பண்ணிட்டு தான் ஒரு சுவாமிகிட்ட வரணும், அப்படி ஒரு சம்பிரதாயம். அங்கே முக்தி தீர்த்தங்கிறது ஸ்படிக்க மாதிரி இருக்கும், ஜலம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். வேறு எந்த கிராமத்தில் வேறு யாரும் இந்த மிஸ்சலேனியஸ் யூஸுக்கெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, வெறும் ஸ்நானத்துக்கு மட்டும்தான். மாடு வீடு குளிப்பாட்டுறதுக்கு, பாத்திரங்கள் வருகை அலம்புறதெல்லாம் வந்து தனிப்படும். இதுக்கு அவ்வளோ சாங்கிட்டி அந்த நாள் வச்சுருந்துருக்காங்க. சென்றாடு தீர்த்தங்கள் ஆடி ஆனார் தாமே திருவாலங்காடு வரை செல்வர் தாமேன்னு அப்புறம் சுவாமி வாக்கு. அந்த தீர்த்தத்தை தீர்த்தமாகவே சுவாமி இருக்காருங்கிறது ஒரு வாக்கு, அந்த வாக்கியம் அதில் வருது. அது திருவாலங்காட்டில் அது கிடச்சிது 10 நாளைக்கும். அப்புறம் அந்த ஜாகவன் ஏற்பாடு பண்ணியிருந்தா. முதல் ராத்திரியே, நாளைக்கு நவராத்திரி ஆரம்பம்னா முதல் ராத்திரி நாங்கள் போயிட்டோம். எல்லாரையும் உட்காந்து வச்சா. அவளுக்கு ஏதோ ஒரு ராத்திரி ஏதோ ஒரு ஆகாரத்தை கொடுத்து உட்காந்து வச்சுட்டா. கார்த்தால் எப்படின்னா ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இந்த 3 தடித்தலே உட்காந்துருப்பாள். பெரிய ஹால் தான் அது, தடித்தலே உட்காந்துருப்பா. அவள் மொழி 3-4 பேர் உட்காந்துருப்பான். நாங்கள் 3 பேர் இங்கே தேவாரத்தை வச்சுட்டு இங்கே புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கோம், உட்காந்துட்டுருப்போம். இதில் வந்து அந்த கார்த்தால் பிரேக்ஃபாஸ்ட் அது மாதிரிலாம் கிடையாது, அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பயத்தம்பருப்பு கஞ்சி அது சூடாக, அது எவ்வளோ வேணால் கொடுப்பான், கேட்க வெள்ளம் போட்டு. ஆமாம், அது வந்து அன்லிமிட்டெட் தான் வச்சோம்னா அது எல்லாரும் கொடுப்பான். அது சாப்பிட்டா உங்களுக்கு அது என்னடா இவ்வளோ தான் கொடுக்குறாளா கஞ்சி தானே நினைக்க மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும். மிச்சம் இந்த மாதிரி ஒரு மாவு ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டாக்க மந்தம் தான் வரும். இது வந்து ஒரு எனர்ஜி, ப்ரோட்டீன் தானே உங்களுக்கு, அது மாதிரி கொடுப்பாங்க. அதில் ஒரு வாத்தியார் தனியாக வந்திருந்தார். அவர் வந்து ராமாயணம் படிக்கிறவர், மூலம் மட்டும் படிக்கிறதுக்கு உத்தரவாயிருக்கு. ராமாயணத்தை 10 நாளில் மூலம் மட்டும் நீ வாய்ச்சு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, வாயை பேசவே மாட்டார். வாயை இந்த துணியை எடுத்தாருன்னா ராமாயணம் தான் படிப்பார். மற்ற நேரத்தில் மௌனம், சுத்தம் மௌனம். அப்புறம் ஆகாரத்தில் உப்பு போடக்கூடாது, உப்பு போட்டால் சாப்பிட மாட்டார். ஒரு நாளைக்கு பரிசாரம் எங்களுக்கு போடுற மாதிரி உப்பு போட்டு அவருக்கு கொடுத்துட்டா, அவ்வளோதான். அன்றைக்கி போகிற பட்னி. எவ்வளோ கழிச்சு பார்த்தா எல்லாரும் அதெல்லாம் கிடையாது. அதுதான் இது, அப்படிலாம் இந்த மாதிரி தான். சில பேர் வந்து வாத்தியார்லாம் பெரிய தீட்சை அவளாம் வந்திருந்தா, பேரெலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. முஷிரி தீட்சை ஒருத்தர் வந்திருந்தார். அவள் அப்பாலாம் பெரிய சோமியாஜி அவள்லாம் இந்த ஸ்படிகலிங்க இடத்துல வந்திருந்தார். நாங்கள் எங்களோட டேர்ன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் நான் அதை தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரத்தை விட்டு வந்துடுறது. இவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்படிகலிங்கம். அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஸ்ரீமுத்திரன் சொல்லி அதெல்லாம் அழகாக பண்ணுவாள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு இது பண்ணுவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உட்காந்துருப்போம். இது காத்தால் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தாக்க மத்தியானம் ஒரு 11:30-12 வரைக்கும் ஒரு செஷன் ஓடும். அப்புறம் பூஜைக்கு தீபாரதம் ஆகும். தீபாரதன டயத்துக்கு போனாக்க இந்த சதுர்வேத இது உச்சாரெல்லாம் உண்டு இல்லையா சுவாமிக்கு, சோடசோபச்சாரம் சொல்கிற போதெல்லாம் ஆகி இந்த சதுர்வேதம் இந்த சொன்னதுக்கப்புறம் பஞ்சபுராணம் பாடணுன்ட்டு எங்கிட்ட விட்டுருவா. நான் 5 பாட்டையும் தேவார திருவாச்சகம், சிப்பா திருவள்ளாண்டு, பெரிய புராணம், இந்த 5 சேர்ந்தது பஞ்சபுராணங்கிறது, அதை பாடி விடுறது. அந்த சுவாமிகள் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த முஷிரி சுவாமி அவள் வந்து பிரம்மச்சாரின்னு இல்லையா, ஒரு துண்டு மாதிரி தான் கட்டிகிட்டு இருப்பாள், கையில் ஒரு கோல் வச்சுட்டு இருப்பாள்.
தண்டம் பிரம்மச்சாரிக்கு ஒரு தண்டம் அது வச்சுட்டு இருப்பார். நாங்கள்லாம் அப்போ மட்டும் ஜனங்க ஊர் ஜனங்க அந்த பிரசாதம் வாங்குற இடத்துக்கு மட்டும் வந்துடுவோம்லாம். இந்த பாராயணத்துக்குலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்போம். அப்பப்போ வந்து மடத்துக்கு நியூஸ் போகும், என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ்வளோ பேர் வந்திருக்கா, யாரால் வந்திருக்கான்னு போயிடுவோம். யாரை போகிறவா சொல்லிடுவா போல இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த ஏதோ ஒரு 8ஆம் நாள் 9ஆம் நாள் நினைக்கிறேன், 10 நாள் இதுவும் ஆகணும் இல்லையா. அப்புறம் விஜயதசமி வந்துடுறது. அப்போ வந்து என்னாச்சு, நாங்கள் கொஞ்சம் 10 நாள் முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு வேறு இதே பண்ண மாட்டோம், இதே கவனம் தான். 3 மணிக்கு ஆரம்பிக்கணும், நம்ம 3 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவோம். சாயந்தரம் சந்தியாவந்தனத்துக்கு 5:30 மணிக்கு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒன்று இருக்காது, அவள் அனுஷ்டானம் பண்ண போயிடுவா, நாங்கள்லாம் இப்படி இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு 7 to 8 வரைக்கும் இந்த பாடசாலை குழந்தைகள்லாம் வேறு வந்துருக்கும், வேதம் சொல்கிறதுக்கு அது மாதிரி இருக்கும். அவள் பெரியவாளோட சேர்ந்து சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த வாழ்க்கெல்லாம் சேர்ந்து கடைசியில் என்னாகும், இந்த உட்காத்தி வச்சுட்டு ஒரு நாளைக்கு மிமிக்ரி, ஒரு நாளைக்கு மேஜிக்கு, இது மாதிரி அந்த குழந்தைகளையும் திருப்திப்படுத்தணும் இல்லையா. ஊர் ஜனங்களும் வந்து உட்காந்துடணும். அதுக்கு இந்த மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், இது என்டர்டெயின்மெண்ட் ஒரு 1/2 மணி 3/4 மணி நேரத்துக்கு இதெல்லாம் இருக்கும். இங்கே எப்படி காசு வச்சுப்பார், எங்கே அப்புறம் கை எடுப்பார், கை எங்கே இருக்காது, இங்கேயோ எடுப்பார். இந்த மாதிரி மேஜிக்கில் சின்ன சின்ன மேஜிக்லாம் பண்ணுவான், மிமிக்ரிலாம் பண்ணி காட்டுவா, அதெல்லாம் இருக்கும், அழகாக இருக்கும். இப்படி 10 நாள் போதே தெரியல. நாங்களும் 9ஆம் நாளே எல்லாம் முடிச்சிடுவோம் போல இருந்தது. அப்புறம் ஒரு நாள் இருக்குது, அதுக்கப்புறம் விஜயதசமி வேறு இருக்குது. வந்து இப்போ ஒரு ஏதோ பிரசாதத்தையும் எடுத்துட்டு கிருஷ்ணயர் ஒரு அன்னைக்கு 3 மணிக்கு கிளம்பிட்டார். நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டோமே, கொஞ்சோண்டு தான் பாக்கி இருக்குது, அதை மட்டும் நாளைக்கு நம்ம ரொம்ப ஒரு 1/2 மணியில் முடிச்சு விடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் வேலை கிடையாது. பெரியவா சொல்கிறது இப்போ ஏதோ அவள் இதில் அனுப்புறது நடந்துடுச்சு அப்படின்ட்டார் என்கிட்ட. என்ன அவன் பண்ண போகிறேன் என்ன, இல்லை நான் காஞ்சிபுரம் போயிட்டு பெரியவாளை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ஒன்று சும்மா பண்ணிட்டு அப்போ தெரிஞ்சதே வேணா படிச்சுட்டு இல்லை, அப்போ போயிட்டு வந்துடுறேன் என்ன. இப்போ 3 மணி இருக்கும் கிளம்பினார். ஒரு ராத்திரி வந்துவிட்டார். என்ன மாமா ஏதாவது பெரியவாளை கேட்டாளான்னு கேட்டேன். அது சொன்னார், எந்த இடம் வந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னாலாம். முடிச்சிருவோம் போல இருக்கேன் அப்படின்னாலாம். உடனே அவன் இன்னும் ஒரு நாள் ஸ்பேர் இருக்குன்னு. அப்போ அந்த 10 நாள் ஒன்றும் பண்ண போல, கை கட்டின்னு உட்காந்து போறியா அப்படின்னாலாம். இல்லை பெரியவாளை உத்தரவு போட்டால் நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை தேவாரம் பூர்த்தியாக படிச்சுட்டு இப்போ திருவாசகத்தை ஒரே நாளில் படிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டாலாம். அது ஒரு 3.5-4 மணி நேரத்தில் ஒரே இதில் ஸ்ட்ரெச்சில் படிச்சுடலாம். ஒரு 8 மணிக்கு அங்கே 1 மணிக்குள்ளே முடிச்சுடலாம். அதுக்கு நான் அது படிக்கிறது ஒரு பாக்கியம், சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு அதை படிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் பூர்த்தி பண்ணினோம். அதுக்கு அப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த முத்த வந்து எல்லோரும் சேர்ந்து காஞ்சிபுரம் போனோம். விஜயதசமி இன்னைக்கு சாயந்தரமாக போனோம். அப்போ மடத்தில் ஏதோ ஒரு சதஸ் நடந்துட்டுருக்கு ஞாபகம் எனக்கு. அப்போது பெரிய ஹால் மாதிரி ஒன்று இருக்கும் மடத்துக்குள்ளே, எனக்கு ஃபெயிண்ட் மெமரி அதை பற்றி. அதுக்கு நிறைய ஜன்னல் நான் சைடில் இருக்கும். இந்த ஜன்னல் வழியாக நாங்கள் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். மகாபிரியா மட்டும் சென்டரில் உட்காந்துருந்தா, இந்த பக்கம் நிறைய வேத பண்டிட்ஸு, இந்த பக்கமும் ஆளுமை. கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர் படம்னு நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு. எல்லாம் ஒன்றும் பெரிய மலை, கரைச்சி பிடிச்சவா எல்லாம் சாதாரண சமையல். அது ஏதோ பெரியவா ஏதோ சம்ஸ்கிருதத்தில் கேட்டுருக்கா. நமக்கு என்னத்தை அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையே. சரி பார்த்துட்டு இருப்போமே தூரக்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பெரியவா ஏதோ ஒன்று கேட்டா, என்ன கேட்டான்னு போய் எங்களுக்கு புரியல. அவளும் ஒருத்தர் பார்த்துட்டா. அப்புறம் சைலண்ட் ஆகிட்டா. உடனே பெரியவா ஒரு நிமிஷம் வந்து பண்ணிட்டு இந்த அவருக்கு சுசுருஷ்டை பண்ணி கொடுப்பாரு, அவர் பேர் தெரியல எனக்கு. அவரை கூப்பிட்டவுடனே இந்த லைப்ரரியில் இன்னமும் ஒரு புஸ்தகத்துக்கு பேர் சொன்னார். அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வா அப்படின்னார். உள்ளே போயிட்டு இவ்வளோ பெரிய புஸ்தகம், அது என்ன புஸ்தகமும் எங்களுக்கு நாங்கள்லாம் பார்க்கலையா, அதை இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து பெரியவாட்ட அந்த பாராயண கட்டை ஒன்றுக்குள்ளே எக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கொண்டு வச்சா. பெரியவா அப்போ ஒரு லென்ஸு ஒன்று வச்சுட்டு இருப்பாள் கையில். அந்த லென்ஸை வழியாக பார்ப்பா. இந்த மாதிரி சமயங்கள்லாம் அந்த இந்த மற்ற இதர விஷயங்கள்லாம் படிக்கிறதெல்லாம் அவள்கிட்ட கிடையாது இல்லையா, அதுக்காக வச்சுப்பா. அதை
தினம் பாராயணம் பண்ணுற ஒரு மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிற அந்த பக்கத்தை டக்குன்னு எடுத்து விட்டார். இதில் தான் அந்த இடம் வருதுன்ட்டு ஆச்சரியப்பட்டு இது அவள்கிட்ட காட்டு அப்படின்னா காட்டினா அசந்து போயிட்டு அவள் அப்படியே சாப்பிட்டாமல் யார் நமஸ்காரம் இதை பார்த்தேன். இது அப்புறம் வந்து வெளியில் வந்தோடனே அந்த வாத்தியார் கேட்டேன், என்ன அவங்க நடந்தது? இல்லைப்பா ஏதோ ஒரு இடத்துல சொல்லி இது எங்கே வருதுன்னு கேட்டால் அவள் தான் நடந்தது. அவள் யாருக்கும் ஒன்று உடனே பதில் சொல்ல முடியல. அதனால் பெரியவா அந்த புஸ்தகம் எங்கே இருக்குது, அந்த புஸ்தகத்து பேர் என்ன, இந்த இடத்துல வருதுங்கிற உடனே அநாயகமாக எடுத்து காட்டுறா பாருங்கிறார் என்கிட்ட. அது ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அறியும் இது விசாரிச்சா உடனே என்ன பண்ணினாள் 10 நாளைக்கு யார் அதான் வந்தால் அதோடு விடலை. அவளுக்கெல்லாம் என்ன சம்பாவனை கொடுத்த குறைச்சி கொடுத்துட்டான்னா அவளை விட கவலைப்படவா யாரும் இருக்க முடியாது. நிறைய வேலை படித்தவளை கொடுக்கணும்னு அவளுக்கு ஒரு அது மாதிரி ஒரு பெரிய மனசு. அது மாரி கொடுத்து அப்புறம் எல்லாருக்கும் என்னென்ன சம்பாவனை கொடுத்து, ஏன்னா தேவாரம் படித்தவனுக்குலாம் என்ன கொடுத்தியா அப்படின்னு கேட்டான். இல்லை அவள் வந்து வேலையில் இருக்கா, அதை அப்படியே பிரித்து வாத்தியாருக்கே அதை கொடுக்குறதோடு சேர்த்து கொடுத்துருமோன்னு சொல்லிட்டா அப்படின்னு இவர் சொன்னார். சொன்ன உடனே அதுக்காக அவளுக்கு சால்வு கூட போட மாட்டியா, இது இந்த கரிசனை எங்கேருந்து வரும் அப்படின்னு. இல்லை அந்த சுவாமிகளை விட்டு போட சொல்லியாச்சு, எல்லாருக்குமே போட்டார் சுவாமிகள், அதில் இவாளுக்கும் போட்டாச்சு அப்படின்னு சந்தோஷமாகிடுச்சு. உடனே என்னெல்லாம் பண்ணின்னு சொல்லு எல்லோரும் கேட்குறாங்க. என்னெல்லாம் என்ன இடம்லாம் என்னெல்லாம் பண்ணணும், ராமாயணம் பூர்த்தியாச்சா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி இதோடு விட்டுருவான்னு பார்த்தோம். அதுக்கு என்னாச்சு, இந்த 5 மணி 6 மணியோடு நிறுத்திடுவேங்கிறீ, அப்புறம் என்ன பண்ணினேன், அப்புறம்னா என்ன சொல்கிறது, ஒன்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாக்கு எழுப்பாது. பெரியவா சன்னிதானத்தில் போனால் நமக்கு பேசவே பயப்படுவோம். அப்போ வந்து இவர் கிருஷ்ணகிரி சொன்னார், இல்லை இந்த இதெல்லாம் குழந்தைகள்லாம் இருக்காது, எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் வந்துங்கிறதுக்காக இந்த மிமிக்ரி மேஜிக் அதெல்லாம் பண்ணினோம். அப்புறம் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன அவ்வளோதான், இதுக்கு ஒன்று நாங்கள் தெரிஞ்செல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் தான் ஏதோ ஒன்று மனசில் வச்சுன்னு கேட்குறான்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் தெரியலன்னு விட்டோம். அப்புறம் கேட்டா பெரியவா, ஏண்டா காரைக்கால மாதிரி சரித்திரத்தை யாராவது சொன்னேடும், எது முக்கியமாக அதை சொல்லலை. ஊர் ஜனங்களுக்கும் அந்த ஊர் காரைக்கால மாதிரி ஜனத்தை சரித்திரத்தை சிம்பிளாக சொல்லியிருக்கணும். உங்களுக்குள்ளேயே யாருக்காரும் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரிஞ்சவாழை இன்னொரு சொன்னாலும் புண்ணியம் ஜாஸ்தி, அந்த சரித்திரம் எவ்வளோ தூரம்னு கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைன்னுட்டோம், சொல்லாது அப்படின்ட்டு. அப்படியா உட்காருங்க எங்கிட்ட யாராவது ஒருத்தர் காரைக்கால சரித்திரத்தை சொல்லுவோம், நான் சிரவணம் பண்ணுறேங்கிற அப்படிவா, இந்த ஞான் கிடைக்குமா அது அப்படின்ட்டு. உடனே இல்லை யாரும் சொல்கிறது தைரியம் வரல. கிருஷ்ணகிரி என்ன பார்க்குறாரு, எனக்கு சரித்திரம் தெரியும்னா கூட பெரியவாழ்த்தெல்லாம் சொல்கிறது அளவுக்கு பயம். மாமா என்னை மாட்டி விடாதீங்க, வேறு யார்கிட்டையா சொல்லணும். அப்புறம் அந்த முஷிரி சுவாமிகள் இருக்காரு, அவர்கிட்ட சொல்ல சொன்னோம். அவர் ஆரம்பித்தார், காரைக்கால் இந்த மாதிரி புனிதவதின்னு பேர் போகிறப்போ அந்த கதையெல்லாம் அப்படி ஆரம்பித்தார். பெரியவா கொஞ்சம் கை காமிச்சா நிறுத்துன்னுட்டு, இது என்ன தப்பு தான் சொல்லிட்டாரோன்னு எனக்கு இது. அவள் அப்பா பேர் சொல்லி, ஏன்னா பெரிய புராணத்தில் இருக்குது, அது பெரியவாளுக்கு தான் தெரியும். இந்த மற்றவா பெரிய புராணம் படிக்காதவாளுக்கு தெரியாது. பெரியவா சொல்கிறா தெரியுமா, ஆச்சரியப்பட்டு போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு இது தெரியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அப்படியே அவர்கிட்ட வந்து சேர்ந்துடுறது. அவர் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு தடவை பார்த்துருப்பாளா இருக்கும், அவ்வளோதான். எல்லாம் அப்படியே கிரகிச்சு விடுவாங்க. அது அங்கேருந்து வருது அப்படியே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இது கேட்டால திருவேழிமேளையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரு அப்படின்னு வாக்கியம் வருது. இது எங்கே வருது, யார் பாடினதுன்னா அங்கே இருக்க வழக்கு தேவாரத்தில் இது கிடையாது, பரிச்சயம் கிடையாது. நான் ஏதோ ஒரு துணிப்புல் என்ன எல்லாரும் பார்த்தா எனக்கு நல்ல விட அது தெரிஞ்சிருந்தது. தெரியாது கேட்டானா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் சொன்னேன் இது திருவள்ளுவரோட சுவாமி மேலே அப்பர் சுவாமிகள் பாடின தேவாரத்தில் இருக்குது. அவன் சொல்கிறது ரைட்டு, அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இன்னொன்று சொல்லியிருக்காரு தெரியுமா அப்பர் சுவாமிகள், சந்தோக சாமம் போதும் வாயானை திருவிழிமேளையானை சேராதார் தீநெறிக்கை செய்கின்றார். சந்தோக சாமன்னு ஒரு சமவேதத்தை சுவாமி வாயாலே பாடுறாருன்னு இருக்குது. இது எங்கே சுற்றி எங்கே வராரு பாருங்க. இப்போ அங்கே வந்து சாமவேதம் ஒன்று மருந்து கூட இல்லைப்பா சுவாமிகிட்ட சொல்கிறதுக்கு, சுவாமியே சொன்னாருங்கிறது இருக்குது. அங்கே அந்த சன்னதியில் சொல்ல வேண்டாமா, நான் சாமவேதிங்கிறதுக்காக சொல்லலை,
பெரியவா சொன்னதும் சொல்கிறேன் நான். ம். சாமம் சொல்லணும். அதுக்கு பக்கத்தில் விஷ்ணுபுரத்தில் யாராவது கிடைப்பா. அங்கேருந்து விஷ்ணுபுரம்னு ஒரு 1 மைல் 2 மைலில் இருக்குது ஒரு சின்ன கிராமம். அங்கே போனேன்னா கிடைக்கும். அவளை கூப்பிட்டு நான் சொன்னேன்னு சொல்லு, ஒரு அரை மணியாவது சுவாமிகிட்ட வந்துட்டு சாமி சொல்லிட்டு போக சொன்னேன்னு சொல்லு அப்படின்னா சரிதான் அப்படின்ட்டு இந்த உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி வெளியில் நிற்கிறோம். இப்போ பெரியவா பின்பக்கம் ஒரு கதவு இருக்குது, அது வழியாக போயிட்டான். இங்கேயோ போகிறான்னு நினச்சிட்டு இருந்தோம். அனுஷ்டானத்துக்கு போகிறாலும் சாணத்துக்கு போகிறாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அவளோட ஷெட்யூலும் வந்து அவள் கூட இருக்கவாளுக்கே தெரியாது. இங்கே போடுவா திடீர்னு நடந்துடுவா. அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். திடீர்னு ஒரு பாதரட்சி எடுத்து கொஞ்சம் வைப்பா மாட்டிப்பா, அப்படியே நடந்துடுவாள். பின்னாடியே இவாளும் சிஷியாலும் நடந்துடுவாள். அன்றைக்கி அப்படி தான் நடந்தது. ஒரு 6-6:15 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே பெரியவாளுக்கு 90 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது மடத்துக்கு வெளியில் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பினேன். உடனே நாங்கள் நினச்சோம் காமாட்சி கோயிலுக்கு போகிற போட்டு. ஏன்னா அவள் பெரியவா போகிற எந்த இடமா இருந்தாலும் நாங்களும் போகிறது தீர்மானம் பண்ணிட்டோம். இது காமாட்சி கோயிலாக இருந்தால் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலாக இருந்தானே பெரியவா போகிற இடம் தான் நமக்கு இது அப்படின்னு பின்னாடியே போகணுன்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். வழியில் இந்த குமரக்கோட்டம்னு ஒரு ருத்ரம்சாமி கோயில் ஒன்று இருக்குது. தரிசனம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு மாமரிவா சொல்லுவாள், அது சோமாஸ்கந்த ரூபத்திலே இருக்குடா அந்த ஊர். இங்கே ஏகாம்பரேஸ்வரர், இங்கே காமாட்சி, 2 பேரும் நடுவில் ஸ்கந்தன் இருக்கணும் இல்லையா. அந்த குமரக்கோட்டத்தில் முருகன் இருக்காரு. பாலசுப்ரமணியன் தான் இருப்பார் அந்த மூலத்தானத்தில். இந்த இவாளோட மட்டம் தனியாக சன்னதி இருக்கணும் ஒழிய சுவாமி மட்டும் இருப்பார். அந்த இடத்துல வாசல் வந்து நின்றுட்டார். வாத்தியார் உடனே அந்த பாதுகையை எடுத்து வச்சுட்டார். உடனே உள்ள நுழைஞ்சார் பெரியவா. நாங்கள்லாம் பின்னாடியே ஹரஹர சங்கரா சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருந்தோம். போன உடனே அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, சுவாமிக்கு நேர சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிராக கொடிமரம், அங்கே வந்து நின்றுட்டு சுவாமி அப்படி திரும்பிட்டு அப்படி திரும்பி பார்க்குறா. வாத்தியார் பக்கத்தில் போய் நின்று சுவாமி தெரிகிறார் அப்படின்னா அவரை. உடனே அங்கே இவர் வராருங்கிறத யாரும் சொல்லிட்டா முன்னாடி. குருக்குள் ஓடி போய் 5 கோடி தீவாரம் ரெடியாக வச்சுருந்தார். அதனால் சுப்பிரமணிய சுவாமிக்கு தீவாரம் காமிச்சார். பெரிய உடனே அந்த கையில் இருக்க தண்டத்தால் அப்படி இது பாப்பாடோட இது இருக்குங்க, அது பண்ணிவிட்டு அப்போ கேட்குறா, பின்னாடியே நான் உள்ளுக்குள்ளே போக போகிறாருன்னு இந்த சுவாமிகிட்ட போக போகிறாரு போகல. இந்த பின்னாடியே போனாக்க அங்கே ஒரு கேட்டு இருக்குது. அந்த கேட்டு வழியாக போனாக்க காமாட்சி கோயிலோட அந்த பக்கம் வந்துள்ளுங்க குறுக்கு வழி இது, அப்படி ஒரு வழி இருக்குன்னு அந்த வழியை போகலாம்னாக்க பிரகாரம் இருக்குது. பெரிய சொன்னதெல்லாம் கரெக்டு. அந்த பிரகாரம் பூரா யாரும் யூஸ் பண்ண முடியாதபடிக்கு முள்ளும் செடியுமா கிடக்கும், யூஸ் பண்ண முடியாது. அந்த கேட்டையோ ஒரு துருப்பிடிச்ச போட்டை வச்சு பூட்டி வச்சுருக்கான். அதை யாரோ ஒரு பையன் போயிட்டு வந்துட்டு பூட்டிருக்குமாவான்னு வந்துட்டான். எங்களுக்கு கையும் ஓட்ட காலம் ஓட அவள் பெரியவாட்ட போய் இப்படி சொல்கிறது. அதை உடனே அந்த ஆஃபீஸ் ஒன்று இருக்காங்க, அவன்கிட்ட போய் சொல்லி அவன் இன்னும் தேடினா தெய்வாதீனமாக அந்த சாவி கிடச்சிட்டு ஓடி போய் அந்த சாவி திறந்துட்டான். திறந்துட்டு அப்புறம் பெரியவா நடக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த அந்த அந்த கேட்டு டுவர்ட்ஸ் த கேட்டு. நாங்கள்லாம் பின்னாடி போகிறோம். ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ பெரிய நெருஞ்சி முள் இவ்வளோ பெருசு. காலை ரணம் பண்ணுறது குத்துறது. அடுத்த அடி வைக்க முடியல, இந்த முள்ளை எடுத்துக்கிட்டால் அதில் அந்த காலில் குத்துறது. பெரியவா எப்படி போனால் வெறுங்காலோட தான் பெரியவாள் நடந்திருக்கா. எங்களில் ஒருத்தர் கூட அந்த நடக்க முடியல. அது மாதிரி ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இதெல்லாம் அதீதமான ஒரு சக்தி இதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ பெரியவா போயாச்சு. நாங்கள் இந்த காமாட்சி கோயிலில் போய் அவரை போய் பின்னாடி இப்போ போகணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். காமாட்சி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோர் வாசலில் ஒரு திண்ணை உயரமாக இருக்கும். அந்த திண்ணையில் உட்காந்துருந்தான். இந்த ஒரு பெரிய திண்ணையில் எப்படி ஜம்ப் பண்ணி போனாலும் என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே தெரியல. அங்கே உட்காந்துருக்காங்க. நாங்கள்லாம் அங்கே உடனே பின்னாடி போனோம். அன்றைக்கி விஜயலட்சுமி வேறு இல்லையா, அங்கேயே உட்காந்துருந்தா. இப்போ பெரியவா அங்கேருந்து நகர்றதாவே இல்லை, அப்படியே இருந்தா. சரி பெரியவா இங்கே இருக்க போகிறா, அதுக்குள்ளே போய் காமாட்சி இருக்கட்டும் ஓடி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அது இது நடக்கிறது, விஜயலட்சுமி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். போனாக்கா அங்கேருந்து தரிசனத்தை முடிச்சுட்டு பாலவரிவா எருமா வந்துட்டு இருந்தா வெளியில். அவன் மடந்து போயிட்டான். இங்கே வேண்டாம் வரல போயிட்டான். அங்கே போய் அம்பாளை பார்த்துட்டு அப்புறம் யாரோ சொன்னால் இன்றைக்கி தங்கரதம் புறப்பாடு இருக்குது அப்படின்னு வர சொன்னான். மணியும் 7 போகுது. எனக்கோ 8 மணிக்கு மேலெல்லாம் மெட்ராஸ் திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது. அப்புறம் அவ்வளோதான் இருக்கும். அது கூட பஸ்ஸை பிடிச்சாகணும். உடனே என்ன பண்ணோம், சரி தங்குறதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நமக்கு பாக்கியம் கிடையாது, பெரியவாளை பார்த்து பெரியவாளே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாட்ட இருந்து இருந்தோம். இன்னொன்று கேட்டால் தங்குறதம்னு சொல்லிட்டு இருந்தாள் அப்படின்னா
ஆமாம் உள்ளே போய் கேட்டோம் தங்கறது இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ அம்பாள் இந்த பிரகாரத்தில் இப்படி பக்கத்தை ஒட்டின மாதிரி அந்த பிரகாரம் அப்படி தான் வரும். இந்த பிரகாரத்தை வழியாக தானே வருவோம் அப்படின்னு. ஆமாம். அப்போது நான் இங்கேயே இருந்துவிட்றேன், உள்ளே நான் போனேன், மற்ற சேவார்த்திகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும், ஏன்னா நான் இங்கேயே இருக்கேன், அம்பாள் வரும்போது மட்டும் எழுந்துட்டு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி உட்காந்துருக்கா சின்ன குழந்தைகள்லாம் போது சிரிச்சு பேசிட்டு குழந்தைகளோட அவ்வளோ ஆனந்தமாக இருந்தா அன்றைக்கி. அது அற்புதமான தரிசனம் அது. அப்புறம் நேரம் எடுத்து எங்களுக்கு போகிறது மனசே வரல, சரி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு 70 சிவாஸ்தானத்தில் இருந்தான்.